சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நானுங்கள அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி தான் பண்ண போறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோம்பு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திரப்பட்டை எல்லாமே இருக்குது. தனியா 2 ஸ்பூன், பூண்டு 10 பல்லு, இஞ்சி 4 பீஸு, அரை முடி அளவு தேங்காய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 10 பீஸு, காஷ்மீர் மிளகாய் ஒரு 10 பீஸு. 1 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு எடுத்துக்கோங்க. சாம்பார் வெங்காயம் ஒரு 1/4 கிலோ. இந்த கடாயை அப்படியே நம்ம இறக்கி வச்சுருவோம். நல்லா ஆறட்டும். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி கிரேவிக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம். தக்காளி ஒரு 300 கிராம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். பாருங்க, நாட்டுக்கோழி சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா தோலெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க. நம்ம முழு கோழி வேணும்னாலும் முழு கோழி கடையில் கேட்டு வாங்கிக்கலாம். அதனால் வந்து கட் பண்ணி வாங்கும்போது ஒரு 3/4 கிலோவிலேருந்து 900 தான் நமக்கு வரும். பாருங்க, வறுத்த மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துப்போம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு மசாலா வாடை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவியாக வேணும் இல்லை தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நமக்கு வந்து இன்றைக்கி கிரேவியாக தான் வேணும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இதை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம நார்மல் சிக்கனை விட நாட்டுக்கோழி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக வேக விடணும். அப்போ தான் அது வேகும். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம வந்து குழம்பு வந்து இறக்கிடலாம். பாருங்க, இப்படி கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.